தமிழ்நாடு முழுவதுமாக 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடக்கம். சிறப்பான திட்டங்களால் உயர்கல்வியில் தமிழ்நாடு இன்று உலகத்தரத்தை எட்டியுள்ளது. தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை வரலாற்றில் இப்போது ஒரு புதிய பொற்காலம் தொடங்கியுள்ளது. உயர்கல்வியில் சேரும் மாணாக்கர் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ரெய்டுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பதில். தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி தேர்தல். ஜூன் 2ஆம் தேதி தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல். திமுக கூட்டணியில் ஜூன் 2ஆம் தேதி கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு மனு தாக்கல் செய்ய வாய்ப்பு. வில்சன் வைகோவுக்கு மறுபடியும் வாய்ப்பு வழங்கப்படுமா என்று எழும் கேள்வி. அதிமுகவில் 2 மாநிலங்களவை இடங்கள் யாருக்கு? தேமுதிகவுக்கு உறுதி அளிக்கவில்லை என்று இபிஎஸ் கூறியிருந்த நிலையில் அன்புமணி வந்தால் வாய்ப்பு வழங்கப்படுமா என்றும் கேள்வி. எங்கள்கிட்ட இருக்குது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். அதிமுகவுடன் எதுவும் இடங்கள் பெற வாய்ப்பு? அதிமுகவிடம் மாநிலங்களவை சீட் கேட்பது குறித்து தலைமைதான் முடிவு செய்யும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. அறிவிக்கப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க? பாஜக எங்கள்கிட்ட இருக்குது 4 சட்டமன்ற. வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. கோவை நீலகிரியில் இன்றும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாளை முதல் 4 நாட்களுக்கு கோவை நீலகிரிக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். நாளை திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்று வானிலை மையம் கணிப்பு. நெல்லை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. தமிழகத்தில் மேலும் 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. சென்னையில் 2 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 35 சென்டிமீட்டருக்கு கொட்டி தீர்த்த அதி கனமழை. மேல் பவானியில் 30 சென்டிமீட்டரும், சின்னக்கல்லாரில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவு. தேனி, ஈரோடு, திண்டுக்கல் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மழை. இதமான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. உதகையில் சூறாவளி காற்றுடன் தொடரும் கனமழை. தாழ்வான இடங்களில் தேங்கியுள்ள மழைநீர். நீலகிரி மாவட்டத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் நாளையும் மூடல். நாளை முதல் ஆரஞ்சு அலர்ட் இருக்கக்கூடிய நிலையில் வனத்துறையினர் அறிவிப்பு. மூன்று நாட்களாக பெய்த கனமழையால் நீர்வரத்து அதிகரிப்பு. கோவை குற்றாலத்தில் பாறைகளை முழுவதும் மூடியபடி ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர். கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைக்க அவகாசம் வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும். மே 30ஆம் தேதியுடன் அவகாசம் நிறைவடையக்கூடிய நிலையில் சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு.
10+2 மாணவர்களுக்கு 3வது ஆண்டாக விருது வழங்குகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். மாமல்லபுரத்தில் வரக்கூடிய 30ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் வழங்கவுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருமாறு விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் விளக்கம். நண்பர்கள் விஜய், ஐ திங்க் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எப்படி நடக்கணும், அது அந்த தலைவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது அவருடைய டெசிஷன். அது எப்படி இருக்கு மேபி இஃப் ஹி கம்ஸ் அண்ட் ரீச்சஸ் அவுட், ஐ டோன்ட் நோ ஆஸ் ஆர் நாட், பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பேச்சு நடக்குது. சென்னை திருவான்மையூரில் SBI ATMில் நூதன கொள்ளை. ஸ்டிக்கர் ஒட்டி பணத்தை வெளிவர விடாமல் தடுத்து கொள்ளையடித்த 3 பேர் கைது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே முன்னாள் ராணுவ வீரர் கொலை வழக்கில் 5 பேர் கைது. தந்தையை கொன்றதால் ஜாமீனில் வெளியே வந்தவரை நண்பர்களுடன் சேர்ந்து மகன் பழிவாங்கியது அம்பலம். ஏற்காடு படகு இல்லத்தில் கோடை விழாவை ஒட்டி சுற்றுலாத்துறை சார்பில் படகு போட்டி. குளிர்ச்சியான சூழலை அனுபவித்தபடி போட்டி போட்டுக்கொண்டு படகு ஓட்டிய சுற்றுலா பயணிகள். நாடு முழுவதும் ஒரே வாரத்தில் 4 மடங்கு உயர்ந்த கொரோனா பாதிப்பு. கடந்த வாரம் 257 பேருக்கு தொற்று இருந்த நிலையில் 1009 உயர்வு. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்தில் 3 பேருக்கு மட்டுமே கொரோனா பாதிப்பு. கடந்த வாரம் 35 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் தொற்று குறைந்தது. கோடநாடு எஸ்டேட் வரை திமுக தொடர்பான வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சி ஊழல்மிக்க ஆட்சி என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. குஜராத்தின் தாகியத்தில் ரயில் என்ஜின் தயாரிப்பு தொழிற்சாலையை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி. 9000 HP திறன் கொண்ட என்ஜின்களை தயாரித்து ஏற்றுமதி செய்ய திட்டம். ₹3000 சுங்க கட்டணத்தில் ஆண்டு முழுவதுமாக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் ஃபாஸ்டாக் நடைமுறை விரைவில் அமல்படுத்த திட்டமிட்டுள்ள மத்திய அரசு. இந்திய ராணுவ தகவல்களை பாகிஸ்தானுக்கு ரகசியமாக பகிர்ந்ததாக புகார். டெல்லியை சேர்ந்த CRPF வீரர் மோதிராம் ஜத்தை கைது செய்து NIA விசாரணை. கொச்சி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பல் கவிழ்ந்ததால் நீரில் கலந்த ரசாயனங்கள். விபத்து நடைபெற்ற பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு அறிவுரை. மகாராஷ்டிர மாநிலத்தில் தொடரும் கனமழை. மழை வெள்ள நீரில் தத்தளிக்கும் தலைநகர் மும்பை. மகாராஷ்டிராவில் 16 நாட்களுக்கு முன்பே தொடங்கிய தென்மேற்கு பருவமழை. முதல் நாளில் 107 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழை பொழிவு. பிரான்ஸ் அதிபர் மேக்ரானின் மனைவி அவரை தாக்குவது போல் வெளியான வீடியோ. வியட்நாமில் தரையிறங்கக்கூடிய முன்பாக விமானத்தில் நடைபெற்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 455 புள்ளிகள் உயர்வு. முதலீட்டாளர்களுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் லாபம். சீனாவில் களை கட்டியுள்ள டிராகன் படகு திருவிழா. பாரம்பரியமான திருவிழாவை கண்டுகளிக்கும் சுற்றுலா பயணிகள். ஹவாய் தீவில் கடும் சீற்றத்துடன் காணப்படக்கூடிய கிளையுயா எரிமலை.
தீ பிழம்பா எரிமலை குழம்புகளை கக்கும் வீடியோ வைரல். குஜராத் மாநிலம் புஜில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் நரேந்திர மோடி. $53,000 கோடி மதிப்புள்ள திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்களை பங்குச் சந்தையில் பட்டியலிடக்கூடிய நிகழ்வை தொடங்கி வைத்த முதலமைச்சர். 2, 1. மழைநீர் வடிகால் உள்ளிட்ட இன்றியமையாத உட்கட்டமைப்பு பணிகளுக்கு நிதி எளிதாக திரட்டப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தொற்று பரவல் உள்ள இடங்களில் பொது நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு. கொரோனா பரவல் உள்ள சூழ்நிலையில் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கான தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பு. அடுத்த ஆண்டு மே 23ஆம் தேதி வரை தடையை நீட்டித்தது தமிழக அரசு. தொடர் மழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை. 2 நாட்களில் 18 அடி அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்ததால் நிரம்பிய பில்லூர் அணை. பவானி ஆற்றில் வினாடிக்கு 18,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பவானி சாகர் அடுத்த தெங்கு மரஹடா வனப்பகுதியில் உள்ள மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு. அதிகப்படியான தண்ணீர் செல்வதால் பரிசல் இயக்கவும் தடை. தேனி அருகே குமிளியில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அவதிக்குள்ளான மக்கள். கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்ததால் முல்லை பெரியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 115 அடியை தாண்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சேலம் கோரிமேட்டில் திடீரென்று வெடித்த மின்மாற்றி. வீட்டில் இருந்த பொருட்கள் எரிந்து சேதம். கோவை நல்லூர் வயலில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த காட்டு யானை. வீட்டை இடித்து சேதப்படுத்தக்கூடிய காட்சி வெளியாகி பரபரப்பு. கடலூரில் உள்ள 200 ஆண்டுகள் பழமையான விளையாட்டு திடலை பலாப்பழ மதிப்பு கூட்டு மையமாக மாற்றுவதற்கு இடைக்கால தடை. கடலூர் மாவட்ட ஆட்சியர் 2 வாரத்தில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொடைக்கானல் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளிடம் அத்துமீறினால் கடும் நடவடிக்கை. சாக்லேட் வியாபாரிகள் சிலர் சுற்றுலா பயணியின் காரை தாக்கிய வீடியோ வெளியான நிலையில் காவல்துறை எச்சரிக்கை. திருச்சி கும்பக்குடி அருகே காரும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து. இருசக்கர வாகனத்தில் பயணித்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் உயிரிழப்பு. விழுப்புரம் விக்கிரவாண்டி அருகே சாலை தடுப்பில் அரசு பேருந்து மோதி விபத்து. ஓட்டுநர் கண் அசந்ததால் ஏற்பட்ட விபத்தில் லேசான காயங்களுடன் தப்பிய பயணிகள். சென்னை அம்பத்தூர் எஸ்டேட் பகுதியில் சாலையோரத்தில் பெட்டிக்கடை வைக்க தடை விதித்ததால் சிறு வியாபாரிகள் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்ற போது ஒருவர் தற்கொலை முயற்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே மின்னல் தாக்கியதில் மேய்ந்து கொண்டிருந்த பசுமாடு உயிரிழப்பு.
காயமடைந்த பசுமாட்டின் உரிமையாளர் மருத்துவமனையில் அனுமதி. நெடுஞ்சாலைத்துறையால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவதில் முறைகேடு என்று புகார். திண்டுக்கல்லில் 100க்கும் அதிகமான விவசாயிகள் போராட்டம். திருவாரூர் மாவட்டம் மோகை பேரையூர் கிராமத்தில் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள தற்காலிக மரப்பாலம் உடனே இடித்துவிட்டு மரப்பாலம் கட்ட கிராம மக்கள் கோரிக்கை. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்ட திருநாய்கள் உலவுவதாக குற்றச்சாட்டு. காயத்துடன் காணப்படக்கூடிய சில வெறிநாய்களை கண்டு அச்சமடையும் நோயாளிகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள். தனது இரட்டை குழந்தைகளின் படங்களை வெளியிட்டார் பாடலாசிரியர் சினேகன். காதல் மற்றும் கவிதை என்று பெயரிடப்பட்ட பெண் குழந்தைகளின் படம் வெளியீடு. பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற அரசு விழாவில் பரிசாக கொடுத்த செடியை அரசு அதிகாரியின் தலையில் வைத்த முதலமைச்சர் நிதிஷ்குமார். வைரலாகும் வீடியோ.